இருந்தாரா இல்லையா? ஏன் அவரு ரோடு கேட்கல? ஏன் அவரு ரோடு கேட்கல? ஆனாலும் நம்பர் வண்டியில் போயிடுவேன், நம்பர் வண்டியில் போயிடுவேன், நம்பர் வண்டியில் போயிடுவேன். ஏய் 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 இல்லங்க, நீங்க தான் பெரிய மனுஷன். யார் எடுக்க முடியும்? இல்லங்க, குரலை உயர்த்துறதுனால நீ பெரிய மனுஷன் கிடையாது. சொல்றது கேளு. நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டிக்கொண்டே இருக்கின்றார். என்னடா இது, நம்ம கணேசனுக்கு வந்த கஷ்டகாலம்னு உடன்பிறப்புகள் வேதனையில் உள்ளனர். திமுக அமைச்சர் கணேசன் பொதுமக்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நீ வா போ என ஒருமையில் பேசி பார்த்தார். மக்கள் விடவில்லை. கம்மனுகிறமா என கெஞ்சி பார்த்தார். மக்கள் கேட்கவில்லை. மிரட்டியும் பார்த்தார். ஆனால் மக்கள் இடைவிடாது கேள்வி கேட்டதால் பாவம் திணறி போய்விட்டார். சாலை வசதி செய்து கொடுக்கவில்லை என மக்கள் கேட்டால் இதோ இவர்தானே அதெல்லாம் செய்யணும், அவர்கிட்ட கேளுங்க என பஞ்சாயத்து தலைவரை கோர்த்து விடுகிறார் அமைச்சர். அப்ப நீங்க எதுக்கு சார் இருக்கீங்க என மக்கள் கேட்டதும் காண்டாகி விட்டார் கணேசன். இருந்தாரா இல்லையா? ஏன் அவரு ரோடு கேட்கல? நில ஆக்கிரமிப்பு குறித்து புகார் சொன்னவரிடம் நீ போய் கேளு என சொன்னது மட்டுமல்லாமல் அரசு தானே ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என மக்கள் கேட்டபோது அதெல்லாம் முடியாது, நீயே கேளு என கூறியுள்ளார் அமைச்சர் கணேசன். இப்படி பொதுமக்களிடம் நீ வா போ, நீ எல்லாம் பெரிய மனுஷனா, கவனிக்கிறமா என ஏக வசனங்களை பேசிய அமைச்சர் கணேசன் கடைசி வரை மக்களின் கோரிக்கை என்ன என்பதை காது கொடுத்து கூட கேட்கவில்லை. எல்லோருக்கும் எல்லாம் என வாய்ப்பந்தல் போடும் ஸ்டாலின் சார், இதுதான் எல்லோருக்கும் எல்லாமா? இன்று நீங்கள் உரிமையில் இழிவாக பேசும் இதே மக்களிடம்தான் இன்னும் ஓரிரு மாதத்தில் ஓட்டு கேட்க போகிறீர்கள். அன்று அம்மா தாயே என நீங்கள் கெஞ்சும் போது மக்களும் இதே போல நீ வா போ, கம்முனிகிறியா, அட கத்தாவையா என ஒருமையில் பேசினால் ஏற்றுக்கொள்வீர்களா? இன்று அமைச்சரை நிற்க வைத்து கேள்வி கேட்கும் மக்கள் உங்களையும் கேட்பார்கள். ஓட ஓட விரட்டுவார்கள். தயாராக இருங்கள். அட நாங்க சொல்லல சார், மக்கள் சொல்றாங்க.